ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜனவரி 18 வியாழக்கிழமை, குபேர அஷ்டமி. அது மட்டும் இல்லை, தை மாதத்தோட முதல் வியாழக்கிழமை. இப்படிப்பட்ட ஒரு அற்புத நாளில் உங்கள் வீட்டில் கொண்டைக்கடலை டப்பாவில் இந்த ஒரு விஷயத்தை மறைச்சி வைக்கிறது மூலயமா உங்கள் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அது கூடிய சீக்கிரம் நடக்கும். பொதுவாகவே வியாழக்கிழமை அப்படிங்கிறது குரு பகவானுக்கு ரொம்ப உகந்த ஒரு நாள். வியாழக்கிழமையில் வளர்பிறை அஷ்டமி வருது. வியாழக்கிழமையில் வரக்கூடிய அஷ்டமியை குபேர அஷ்டமின்னு சொல்லுவோம். ஒரு பக்கம் குபேர அஷ்டமி, இன்னொரு பக்கம் குரு பகவானுக்கு உகந்த வியாழக்கிழமை, அதுவும் தை மாதத்தோட முதல் வியாழக்கிழமை. இப்படிப்பட்ட நல்ல நாளை நம்ம தவற விடவே கூடாது. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒருத்தவங்களுக்கும் ஒரு வேண்டுதல் இருக்கும். ரொம்ப நாட்கள் நிறைவேறாத வேண்டுதல் கூட இருக்கும். அந்த வேண்டுதல் எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய பரிகாரமாக தான் இப்போ சொல்லக்கூடிய விஷயம் அமைய போகுது. கூடிய சீக்கிரம் அந்த விஷயங்கள் எல்லாமே கைகூடி வரப்போகுது. இப்போ சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் புதுசாக கொண்டைக்கடலை வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏற்கனவே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கொண்டைக்கடலையவே பயன்படுத்தலாம். ஆனால் அதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு டப்பா மட்டும் ஒன்று புதுசாக எடுத்துக்கோங்க. ஜனவரி 18 வியாழக்கிழமை அஷ்டமி அப்படிங்கிறது விடியற்காலை 3 மணிக்கு ஆரம்பிச்சிடுது. அதனால் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை வியாழக்கிழமை காலையில் 6 மணிக்குள்ளேயும் பண்ணலாம், இல்லை சாயங்காலம் 6 மணிக்கு மேலே விளக்கு வச்சதுக்கு அப்புறமும் பண்ணலாம். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள்: புதுசாக சின்னதாக ஒரு டப்பா, அதில் ஒரு கைப்பிடி அளவு போடக்கூடிய கொண்டைக்கடலை, ஒரு ஒயிட் கலர் பேப்பர், அதில் எழுதுறதுக்கு பச்சை நிற பேனா ஒன்று. உங்கள் வீட்டோட பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு குரு பகவானை மனசார நினச்சிட்டு இப்போ சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணணும். ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்திருக்கீங்கல்ல, அந்த ஒயிட் கலர் பேப்பரில் குரு பகவானோட காயத்ரி மந்திரம், அதாவது ஓம் பிரகஸ்பதீச வித்மகே சுராச்சாரியாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத், இது குரு பகவானோட காயத்ரி மந்திரம். இந்த காயத்ரி மந்திரத்தை அந்த பேப்பரோட மேலே எழுதிட்டு அதுக்கு கீழே உங்களோட வேண்டுதல் என்னவா இருக்கோ அந்த வேண்டுதலை எழுதுங்க. கணவருக்கு நல்ல வேலை கிடைக்கணும், உத்தியோக உயர்வு கிடைக்கணும், பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், மகளுக்கு நல்ல திருமண வரன் அமையணும்னு பல வேண்டுதல் இருக்கும். அந்த காயத்ரி மந்திரத்தை எழுதிட்டு உங்களோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை சுருக்கமாக ஒரு 2 வரியில் எழுதிடுங்க. ஒரே பேப்பரில் எல்லா வேண்டுதலும் எழுதக்கூடாது. தனித்தனி பேப்பரில் தனித்தனி வேண்டுதலை எழுதணும். எழுதியிருக்கக்கூடிய அந்த பேப்பரை 4ஆக மடித்து அந்த டப்பா ஒன்று எடுத்துருக்கீங்களே, அந்த டப்பாவில் போட்டு அதில் குரு பகவானுக்கு ரொம்ப உகந்த தானியமாக இருக்கக்கூடிய கொண்டைக்கடலை எடுத்து அந்த பேப்பரை முழுகிற அளவுக்கு அந்த டப்பாவில் போட்டு வச்சு மூடிடுங்க. அதுக்கப்புறம் அது உங்கள் வீட்டோட பூஜை அறையிலே இருக்கலாம். அது அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் காமிக்கவும் வேணாம். உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும். அதில் நீங்கள் என்ன விஷயம் எழுதியிருக்கீங்களோ அது கூடிய சீக்கிரம் நிறைவேறிடும். குரு பகவானோட அந்த குரு காயத்ரி மந்திரத்தையும் வாய்விட்டு சொல்லுங்கள். என்னைக்கு உங்களுக்கு அதில் எழுதியிருக்கக்கூடிய விஷயம் நிறைவேறது நடக்குதோ அன்னைக்கு அந்த பேப்பரை எடுத்து எரிச்சிடுங்க. அந்த கொண்டைக்கடலையை சாப்பிட வேணாம், தானமாகவும் கொடுக்க வேணாம், கால்பட இடங்களை விட்டுருங்க. ஆறுகள்லேயோ குளங்கள்லேயோ விட்டுறலாம். மறுபடியும் அடுத்த வேண்டுதல் இருக்கும். அதே மாதிரி இப்போ சொல்லிக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பேப்பரில் எழுதி உள்ளே போட்டு புதுசாக கொண்டைக்கடலையை வச்சு உங்களோட பிரார்த்தனை ஆரம்பிங்க. அந்த காரியங்களும் நடக்க ஆரம்பிக்கும். வியாழக்கிழமைகளில், அதுவும் வியாழக்கிழமை வரக்கூடிய குபேர அஷ்டமி அன்னைக்கு குரு பகவானை மனசில் நினச்சிக்கிட்டு இப்போ சொல்லிக்கக்கூடிய இந்த கொண்டைக்கடலை பரிகாரத்தை செய்யுங்க. கூடி சீக்கிரம் நீங்கள் நினச்ச காரியம் எதுவாக இருந்தாலும் அது கைகூடி வரும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.